ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ரெண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். அது கூடவே இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் பத்தின இன்ஃபர்மேஷனையும் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஜூலை மாசத்துக்கு உங்களுக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணும் அப்படின்னா என்னென்ன தேதிகள்ல என்னென்ன டிக்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே டிடிடியோட கேலண்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த டேட் ஷேர் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் க்ளோசிங் ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னைக்கான ஸ்லாட் ஃபுல்லாவே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளைக்கு ஏர்லி மார்னிங்கான ஸ்லாட்ல ஒரு 149 டிக்கெட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எஸ்எஸ்டி வாங்கணும், கன்ஃபார்மா உங்களுக்கு சேம் டேயோட டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அங்க கவுண்டரை ரீச் பண்ண வேண்டிய டைம் மிட் நைட்ல இருந்தீங்கன்னா தான் கன்ஃபார்மா கிடைக்கும். ஏன்னா இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆனனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏர்லி மார்னிங் 2 மணில இருந்தே டிக்கெட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஆல்ரெடி நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நாங்க போனோம். ஸோ அந்த டைம் கரெக்டா இருந்துச்சு, அப்போதான் டிக்கெட் கொடுத்தாங்கன்றத தர்ஷன் பார்த்தவங்க நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நைட்டு 12 மணில இருந்தே கியூ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஷார்ப்பா 2 மணிக்கு உங்களுக்கு கவுண்டர் ஓப்பன் ஆகி ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் சேம் டேயோட டிக்கெட் கொடுத்துட்றாங்க. மேக்சிமம் ஒரு 4 மணி 5 மணிக்குள்ளாரே இன்னைக்கான ஸ்லாட், அதாவது சேம் டேயோட ஸ்லாட் முடிஞ்சு அடுத்த நாளுக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டே ஸ்டார்ட் ஆயிடுது. அதனால நோட் பண்ணி வாங்கிக்கோங்க. கீழ் திருப்பதியில ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நதைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலயும் உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இது இல்லாம காலையில 6 மணிக்கு ஸ்ரீவாரி மெட்டில் கவுண்டர் ஓபன் பண்ணி உங்களுக்கான டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. எங்க வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, கிரௌட் ரொம்ப அதிகமா இருக்கா நார்மல் ஆயிடுச்சா அப்படின்றத பார்க்கலாம். கிரௌடை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா தான் இருக்கு. ஏன்னா நேரடி சர்வ தரிசனத்திலே கம்பார்ட்மெண்ட்ல எதுவுமே வெயிட் பண்றதுக்கு கிடையாதுங்க. நேரடியா லைன்ல தான் போயிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு புதன்கிழமை, நாளைக்கு வியாழக்கிழமை மேபி உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நேரடி லைன்ல தான் போயிட்டு இருக்காங்க, எந்த கம்பார்ட்மெண்ட்டுமே கிடையாது. உங்களுக்கு நேரடி சர்வ தரிசனத்துக்கு மேக்சிமம் ஒரு 5ல இருந்து 8 மணி நேரம் தான் ஆகுது. உங்களுக்கு எஸ்எஸ்டி கிடைக்கலனாலுமே நீங்க நேரடி சர்வ தரிசனத்திலே சாமி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு. நேத்து சாமி பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 56,228 பேர் பார்த்திருக்காங்க. அதே போல எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம், இல்லைன்னா 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1.5ல இருந்து 3 மணி நேரம் ஆகலாம். ரொம்ப ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு கிரௌடு. தாராளமா நீங்க தரிசனுக்கு பிளான் பண்ணலாம். ஸோ நம்ம பார்க்க போற 2 முக்கியமான இன்ஃபர்மேஷன்ல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட ரிலேட்டிவ்ஸோ யாருக்காவது நீங்க ஒரு பர்த்டே விஷஸ் சொல்லணும், இல்லைன்னா அனிவர்சரி விஷஸ் நீங்க ஆசீர்வாதம், அதாவது டிடிடியோட ஆசீர்வாதத்தோட சொல்லணும்னு நினைக்கிறீங்க. அவங்க ஹவுஸ் வார்மிங் நடத்துறாங்க, அதாவது புது வீடு கட்டி புகுமனை விழா நடத்துறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நீங்க அவங்களோட போட்டோவோட நீங்க விஷஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா எஸ்விபிசி சேனல்ல டெய்லி காலையில 8 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் போகும். இந்த மாதிரி தான் உங்களோட விஷஸ் அவங்க படிப்பாங்க. இதை எப்படி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதோட இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதுக்கு நீங்க சிம்பிளா உங்களோட மொபைல்லே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க வெப்சைட்டோட லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. svbcttd.com அப்படின்றத விஷஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே இந்த வெப்சைட் உங்களுக்கு வரும். இது சதமானம் பவதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் யாருக்கு விஷ் பண்றீங்களோ அவங்களோட போட்டோ இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கணும். அது 10 MB சைஸ் இருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி கிரீன்ல இருக்க டேட் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க, இப்போ 13ஆம் தேதி அண்ட் 16, 17ஆம் தேதி தான் அவைலபிள் இருக்கு. ஒரு 10 to 15 days கேப்ல தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களோட ஃபேமிலியில யாராவது ஒரு 20ஆம் தேதி பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்கன்னா இந்த வெப்சைட்ல செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ 20ஆம் தேதி அவைலபிள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். இப்போ எந்த டேட்டோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது என்ன விஷஸ், பர்த்டேவா இல்லைன்னா உங்களுக்கு அனிவர்சரியா இல்லை ஹவுஸ் வார்மிங்கா என்ன அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ பர்த்டேவா இருந்தால் அவங்களோட பேர் என்ன அப்படின்றத இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணிக்கணும். ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது அவங்களோட ஏஜ் என்ன, ஓகேங்களா. ஸோ அவங்களோட ஏஜ் இதுல என்டர் பண்ணிட்டு இதுல உங்களோட மொபைல் நம்பர், இதுல இமெயில் அட்ரஸ். ஸோ நீங்க என்ன விஷ் பண்ணுவோம் இல்லையா, ஹாப்பி பர்த்டேவா இல்லை நீங்க என்ன விஷ் பண்றீங்க, யார்கிட்ட இருந்து விஷஸ் வருது, அதாவது இப்போ நீங்க சொல்லியிருக்க பர்சன் உங்களுக்கு அம்மாவா இல்லை ஹஸ்பண்டா அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நான் அவங்களுக்கு விஷ் பண்றேன் அப்படின்றத இதுல நீங்க டைப் பண்ணீங்கன்னா இதை அவங்க படிப்பாங்க. அதுக்கப்புறம் அனுப்புற உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அட்ரஸ் நீங்க என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட விஷஸ்க்கு சப்மிட் ஆயிரும். உங்களோட மொபைல் நம்பருக்கும் மெசேஜ் வந்துடும். இது என்ன டேட்ல உங்களுக்கு பர்த்டேவோ அந்த டேட்ல காலையில 8 மணிக்கு
எஸ்பிபிசி சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா லைவா வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டு இருக்கும், விஷஸ் எல்லாமே சொல்லுவாங்க. சப்போஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் நீங்க யூடியூப்ல போயிட்டு எஸ்பிபிசி சேனல்ல ஆல்ரெடி போன ப்ரோக்ராம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம், அதுலேயும் நீங்கள் விஷஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரீ தான். யாராவது உங்களுக்கு ரொம்ப இது பண்ணவங்களுக்கு வந்து விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க, ஃப்ரீ தான் இது உங்களுக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுவும் ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லைன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளோட மேரேஜ் இன்விடேஷனை டிடிடிக்கு அனுப்புறது மூலமா அங்கேருந்து நம்ம பிரசாதம் வந்து நம்மளோட அட்ரஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. இதுக்கான அட்ரஸ் எல்லாமே நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம்லேயும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டிடிடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், கேடி ரோடு, திருப்பதி அப்படின்ற அட்ரஸ் தான் இது. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து உங்களோட மேரேஜ் இன்விடேஷனும் அது கூடவே வந்து ரிட்டன் உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு இந்த பிரசாதம் வந்து வரணும், அதே மாதிரி ஒரு லெட்டர் நம்ம மென்ஷன் பண்ணி அனுப்பலாம். ஸோ இவங்களுக்கு வந்து மேரேஜ் வச்சுருக்கோம், ஸோ எங்களுக்கு வந்து பெருமாளோட பிளெஸிங் வந்து வேணும், அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணி லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பலாம். ஸோ அதுதான் வந்து இதில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதை வந்து டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் தான். இதை வந்து 2017 பிப்ரவரி 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வருஷத்துக்கு நாங்கள் வந்து ஒரு 10,000 பேத்துக்கு 10,000 நியூலி வெட்டிங் கப்புள்ஸ்க்கு வந்து நாங்கள் இந்த பிளெஸிங் வந்து அனுப்பலான் இருக்கோம். ஸோ என்னென்ன அதில் இருக்கும் உங்களுக்கு அப்படின்றதும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரசாதத்தில் நீங்கள் அனுப்பக்கூடிய இன்விடேஷனும் உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புவாங்க. அது கூடவே வந்து இந்த புக்கு, அதே மாதிரி குங்குமம் அண்ட் கங்கணம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அதுக்கு அடுத்தது எத்தனை நாளைக்கு முன்னாடி அனுப்பணும் அப்படின்னா ஒரு 15 days பிஃபோர் அனுப்பலாம், இல்லைனா ஒரு மாதத்துக்கு முன்னாடி அனுப்புறது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களோட இன்விடேஷனை பெருமாள் தாயார்கிட்ட வச்சு அவங்க வந்து பிளஸ் பண்ணி உங்களுக்கான பிரசாதம் வந்து உங்களோட வீட்டுக்கே அனுப்புவாங்க. இந்த 2 ஆப்ஷன் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் டிடிடி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா தகவல்களும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேறு ஏதோ அப்டேட் வந்துச்சுனாலும் கண்டிப்பாக வீடியோ வரும், செக் பண்ணி பாருங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.